வணக்கம். வள்ளுவரே, ஒருவர் அறிவுடைமையில் சிறந்து விளங்குகிறார் என்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது வள்ளுவரே? அதுவா அப்பனே, தான் சொல்வதை பிறர் சுலபமாக புரிந்து கொள்ளும் வகையில் அவர் பேசணும். அதாவது படித்தவர் முதல் பாமரர் முடிய அனைவருக்கும் புரியும் வண்ணம் எளிமையான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தணும். கடினமான சொற்களை பயன்படுத்தக்கூடாது. அளவாக சொல்லின்னு சொல்வேன். அதாவது வளவள கொலகொலன்னு நீட்டி முளைக்கு பேசக்கூடாது. ரத்தின சுருக்கமாக சொல்ல வந்த விஷயத்த நறுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிடணும். சொல்கிறது இப்படின்னா மற்றவர் பேசுவதை எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா? எதிராளி குழப்பமாக பேசினாலும் அவன் சொல்ல வர விஷயத்தை நுட்பமாக புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒருபடி மேலே போய் அவன் சொல்கிற விஷயத்திலிருந்து சொல்லாத விஷயத்தையும் யூகித்து புரிஞ்சுக்கணும். இப்படி இரண்டு வகையிலும் நமக்கு உதவுவதுதான் சிறந்த அறிவுடைமை. இதைத்தான் என் பொருளவாக சில சொல்லி தான் பிறர் வாய் நுண்பொருள் காண்பதறிவுன்னு அறிவுடைமை அதிகாரத்தில் 424வது குறளாக சொல்லி வச்சேன். சபாஷ் வள்ளுவரே, என் பொருளவாக சில சொல்லி தான் பிறர் வாய் நுண்பொருள் காண்பதறிவு. அருமையாக சொன்னீங்க. எளிமையா, அளவா, தெளிவா, குழப்பம் இல்லாமல் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுவதும், மற்றவர்கள் குழப்பமாக பேசினாலும் அவங்க சொல்ல வந்த விஷயத்தை சூட்சுமமாக புரிஞ்சுக்கிறதும், ஒருபடி மேலே போய் அவங்க சொல்கிற விஷயத்திலிருந்து சொல்லாத விஷயத்தையும் யூகித்து புரிஞ்சுக்கிறதும் தான் சிறந்த அறிவுடைமைன்னு எங்களுக்கு அருமையாக வழிகாட்டிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.